சங்கர் டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கு அன்றைய முன்னணியில் இருந்த கதாநாயகிகள்லாம் போட்டி போடுறாங்க. ஆனால் சங்கருக்கு என்னென்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு புதுமுக நாயகியை தான் நம்ம வந்து இதில் வந்து இது பண்ணணும். ஆடிஷன் நடக்குது. சங்கருக்கு வந்து ஒரு திருப்தியே இல்லை. அப்போ ஒரு தெலுங்கு படத்தை எதாச்சியாக வந்து ஒரு சேனலில் பார்க்குறாரு. பார்த்த பிறகு இந்த பொண்ணு சூப்பராக இருக்குது அப்படின்னு சரி வரவழைச்சு ஒரு ஆடிஷன் பண்ணுறாங்க. பண்ணும்போது சங்கருக்கு பிடிச்சி போகுது. ஆனால் ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க பிரபுதேவாவுக்கு அக்கா மாதிரி இருக்குது. அந்த உச்சம் எந்த மாதிரியான உச்சம்னா பாட்ஷா படத்தில் ரஜினிக்கு பேர். இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? அந்த படம் வரலாறு காணாத ஒரு ஹிட்டு. ஈசிஆரில் பங்களா வாங்கி கொடுத்துட்டாரு. அங்கே தான் தனி கொடுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. நக்மா வந்து ரகசிய திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் போய் இது என்ன ஆகிப்போச்சுன்னா சரத்குமாருக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுன்னு பார்த்தா நக்மாவுக்கு அப்படியே தொடர்ச்சியாக வந்து அந்த கிரேஸ் குறைய ஆரம்பிச்சு. நக்மாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய மக்கள் செல்வாக்கு என்ன இருந்திருப்போது என்ன ஸ்பீச் அவங்க கொடுத்துருக்க போகிறாங்க வந்து இவங்களை வந்து அந்த கட்சிகள் பயன்படுத்திக்கிச்சு. அந்த கட்சி பயன்படுத்திக்கிச்சு, அவ்வளோதான். அதுவும் ஒரு வெறுப்புக்கான காரணமாக தான் இருக்கும். அன்பான அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். சினிமா பற்றி பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் கிஷோர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த கதாநாயகிகள் அப்படின்னு எடுத்துட்டாலே அவங்களுக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கும். அதுவும் எல்லாத்துடைய கனவு கன்னிகளாக இருப்பாங்க கதாநாயகிகள். இப்போ வேணால் இந்த பிரியங்கா மோகன், ராஷ்மிகா, இந்த 2K கிட்ஸுக்கு கனவு நாயகிகளாக நிறைய பேர் இருக்காங்க. பட் 90s காலகட்டம் எடுத்து பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்டில் வந்து நக்மா அவர்களுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஸோ நக்மா பற்றி பல விஷயங்கள் இன்றைக்கி நம்மளோட நேயர்களுக்கு ஷேர் பண்ணணும் சார். யார் நக்மா, எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அவங்களோட லைஃப் ஸ்டோரி? நக்மாவுடைய பெரிய சினிமா பின்னணி உள்ள ஒரு ஃபேமிலி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வழக்கம் போல் வந்து நக்மா வந்து பாலிவுட் சினிமாவில் பல பேர் முட்டி மோதுற அந்த வாய்ப்புக்காக தான் கதவை தட்டியவர்கள். இங்கே நம்ம வந்து கோலிவுட்டில் இருக்கிற அந்த கதவு இருக்குது இல்லைங்களா, அதை விட 100 மடங்கு ஒரு பெரிய கதவு. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாகலாம் தட்டி உள்ளே போயிட முடியாது. அப்படி அங்கே வந்து வாய்ப்பு கிடைக்காதவர்கள் இல்லது ஏதாவது ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கணும். பெரிய ஒரு ஷாருக் கானோ, சல்மான் கானோ அல்லது வந்து அக்ஷய்குமார் இந்த மாதிரியான ஒரு ஹீரோ கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நம்ம சொல்கிறது என்னென்னா நடிகைகளுக்கே இப்போ நீங்கள் ஹீரோக்களுக்கு ஆம்பளைங்கெல்லாம் பாருங்கள் வந்து நீங்கள்லாம் தூரம் போய் நின்றுடுப்பாங்கன்னுவாங்க அங்கே. ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய போட்டி உலகம். இந்த வரைக்கும் நீங்கள் தமிழ் சினிமாவை, தெலுங்கு சினிமாவை, மலையாள சினிமாவை உயர்வாக பேசினாலும் இந்தி சினிமா தான் இந்திய சினிமா. நீங்கள் வேர்ல்டில் எங்கே போனாலும் இந்திய சினிமானா இந்திய சினிமா தான் அப்படின்னு. இப்போ நம்ம ஈழத்து சொந்தங்கள்லாம் போய் யூரோப்பில் போய் அங்கங்கே இருக்கிறதுனால கனடா மாதிரி நாட்டில் இருக்கிறதுனால நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டாயிருக்குது. அப்போ அது மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு தேடி வரவங்க ஒரு மாடலிங்கில் இருந்த நக்மா அவனுடைய புகைப்படம் ஒன்று ஒரு பத்திரிகையில் வருது. அப்போ இப்போ தான் நமக்கு சோஷியல் மீடியா நிறைய இருக்குது. அப்போது குறிப்பிட்ட சில பத்திரிகைகளில் அட்டைப்படமாக ரேப்பராக வர்றதுக்காக அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். பத்திரிகையில் வந்து என்னென்னா இது போய் ரீச் ஆகும். யார் இந்த பொண்ணு நல்லா இருக்குது, இந்த மாடலிங் கூப்பிடுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கூப்பிடுவாங்க, விளம்பர படங்கள் நடிக்கிறதுக்கு, அதை வச்சு சினிமா வாய்ப்பு கிடைக்கும். அப்படி ஒரு போராடி ஒரு பத்திரிகையில் ஒரு ரேப்பராக வரத்துக்கு நக்மா ரொம்ப சிரமப்பட்டு பிரசுரமாகிடுச்சு. ஆகிட்ட பிறகு பெரிய சினிமாலாம் கிடைக்கல. வந்து சின்ன மாடலிங்கு, அப்புறம் விளம்பர படங்கள் இதெல்லாம் வருது. எப்படியாவது இந்த வாய்ப்பை வச்சு அவங்க உள்ள பாலிவுட்குள்ளே போகலான்னு பார்க்குறாங்க. சும்மா வந்து ஒரு சைட் ரோலு, கதாநாயகிக்கு தோழி இப்படியா இருக்கும்போது அப்போது வந்து இந்த மாடல் கோஆர்டினேட்டர்லாம் சொல்கிறாங்க வந்து இதையே நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே அவ்வளோ சீக்கிரம்லாம் வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா 1000 மடங்கு பாலிடிக்ஸ் அங்கே இருக்குது. அப்புறம் சில அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே சர்வசாதாரணம். அப்போ உங்களுக்கு என்னென்னா சவுத் இண்டியன் சினிமா இது ஒரு விசிட்டிங் கார்டு. இதை வச்சுக்கிட்டு நாம் தென்னிந்திய சினிமாவுக்குள்ளே போவோம். அங்கே உங்கள் நேரம் சரியாக இருந்து அங்கே இருக்க பெரிய ஹீரோக்களுக்கு நீங்கள் ஜோடி ஆகிட்டிங்கன்னா கிளிக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாலிவுட் உங்களை கூப்பிடும். இதுதான் நீங்கள் குஷ்புலேருந்து சிம்ரன்லேருந்து இப்படியா நீங்கள் எவ்வளோ பேர் சிம்ரன்லாம் ரிஷி பாலான்னு வந்து இந்த டாப் 10 அப்போ வந்து தூர்தர்ஷனில் அப்போ தான் அறிமுகப்படுது. சூப்பர் ஹிட் முகாப்லா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி இந்தியா முழுக்க அது பெரிய ஃபேமஸ். அதுக்கப்புறம் தான் வந்து சன் டிவியில் அந்த டாப் 10 ஒரு வந்தது இல்லைங்களா, அதை கொண்டு வந்து அதுதான் இது வந்து தாத்தா அதுக்கெலாம் அதை தொகுத்து வழங்கணும் தான் சிம்ரன். அதுக்கப்புறம் அவங்களும் அது மாதிரி தான் சவுத் இந்தியன் சினிமாவில் தான் பண்ணுவாங்க. நக்மாவுக்கும் அப்படியான ஒரு இது மாடல் கோஆர்டினேட்டர் சொல்கிறாங்க. வராங்க, ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்கிறாங்க. நடித்த பிறகு அந்த படம் தெலுங்கு படம் கூட சரியாகலை. சங்கர் வந்து முதல் படம் அறிமுக படம் வந்து ஜென்டில்மேன் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கு அவருக்கு பெரிய ஆஃபர்லாம் வருது அங்கங்கே. ஆக்சுவலாக கேட்டு குஞ்சுமோன் வந்து அந்த முதல் படம் தயாரிக்கும் பொழுது இவருடைய கெட்டிக்கார டைரக்டர்னு சொல்லி இன்னொரு படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடுறாரு. அந்த படம் தான் காதலன். சங்கருக்கு எதையுமே வித்தியாசமாக எடுக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தப்போ பிரபுதேவா ஒவ்வொரு சாங்ஸுக்கு
நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நாம் ஏன் கதாநாயகனை வச்சு பண்ணக்கூடாதுன்னு ஆக்சுவலாக ஒரு படம் பண்ணிட்டாரு பிரபுதேவா, இந்துன்னு ஒரு படம், பவித்ரன் டைரக்ஷனில். அந்த படத்துக்கெல்லாம் கோ டைரக்டராக இருந்திருக்காரு. பவித்ரனுடைய அசோசியேட் டைரக்டர் தான் சங்கர். ஆனால் பிரபுதேவா இன்றைக்கி வரைக்கும் இந்து படத்தை சொல்ல மாட்டார். முதல் படம் காதலன் தான் சொல்லுவார். ஓகே, ஒரு பெரிய டைரக்டர், பெரிய ஹிட்டான படம் அதை தான் சொல்லுவாங்க. வந்து அது ஒரு மாதிரி அடல்ட் கண்டென்ட் மாதிரி போகும் இந்து படம். வந்து அந்த சாங்லாம் கூட அப்படி தான் இருக்கும். ஆனால் பக்கா கமர்ஷியல் படம் அதுதான். இது முடிவாயிடுச்சு. பிரபுதேவாவுக்கு ஜோடியாக யார் அப்படின்ட்டு ஒரு பெரிய விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. சங்கர் டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கு அன்றைய முன்னணியில் இருந்த கதாநாயகிகள்லாம் போட்டி போடுறாங்க. ஆனால் சங்கருக்கு என்னென்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு புதுமுக நாயகியை தான் நம்ம வந்து இதில் வந்து இது பண்ணணும். ஆடிஷன் நடக்குது. கெட்டி கொஞ்சமோன் ஆஃபீஸு இப்போவும் இருக்குது. ரங்கராஜபுரம் புத்தா ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய பரபரன்னு இருக்கிற ஆஃபீஸ் அது. அந்த காலகட்டங்களில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸு, இது இன்னும் 2-3 அன்பாலயா கிரியேஷன், அன்பாலயா ப்ரொடக்ஷன், வைகாசி பிறந்த எடுத்தாங்க. அது சூப்பர் குட் பக்கத்தில். இது என்னென்னா வெளியே ஒரு 40 பேர் நிற்பாங்க, உள்ளே ஒரு 10 பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க, நடிக்க சான்ஸ் கேட்டு டைரக்ஷனுக்கு இதுவாகி அப்படி வந்து இந்த கெட்டி குஞ்சுமோன் ஆஃபீஸில் நின்றுக்கிட்டு இருக்கும்பொழுது ஆடிஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. சங்கருக்கு வந்து ஒரு திருப்தியே இல்லை. அப்போ ஒரு தெலுங்கு படத்தை எதாச்சியாக வந்து ஒரு சேனலில் பார்க்குறாரு. பார்த்த பிறகு இந்த பொண்ணு சூப்பராக இருக்குது அப்படின்னு சரி வரவழைச்சு ஒரு ஆடிஷன் பண்ணுறாங்க. பண்ணும்போது சங்கருக்கு பிடிச்சி போகுது. ஆனால் ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க பிரபுதேவாவுக்கு அக்கா மாதிரி இருக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லை, இந்த கதைக்கு ஆப்டாக இருக்கும். ஒரு கவர்னருடைய பொண்ணு, அது கதை அப்படி தான் வரும், அப்படி தான் இந்த பொண்ணு இருக்கும் அப்படின்னு அந்த படம் நடிக்கும் பொழுது குறிப்பாக நடனம்னா என்னன்னே தெரியாது நக்மாவுக்கு. நீங்கள் அந்த படத்துலேயே பார்த்துக்கலாம். வந்து பிரபுதேவா மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருப்பார், இவங்க சும்மா நின்றுட்டு இருப்பாங்க, கை காலை ஆட்டிகிட்டு இருப்பாங்க. அதை சூப்பராக மேட்ச் பண்ணியிருப்பார். பிரபுதேவா தான் அது பண்ணது. வந்து இந்த குண்டு மல்லி 5 ரூபான்னு ஒரு சாங் வரும், அந்த சாங்கில் கூட அப்படி வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயம் தான். எஸ்பிபியும் ஒரு தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கூட இருந்தது. வந்து அப்புறமா ரொம்ப பார்த்து பிரபுதேவாவே நீ வந்து சினிமாவுக்கு மற்ற தகுதியிலாம் விட டான்ஸ் ரொம்ப முக்கியம்லாம் சொல்லி சொன்னதாக. இதில் வந்து அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்படியே நக்மாவோடைய இது வந்து இந்த சவுத் இந்தியன் சினிமாவில், குறிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு உச்சத்துக்கு போகுது. அந்த உச்சம் எந்த மாதிரியான உச்சம்னா, பாட்ஷா படத்தில் ரஜினிக்கு பேர், இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அந்த படம் வரலாறு காணாத ஒரு ஹிட்டு. சத்யா மூவிஸுடைய தயாரிப்பில் நக்மாவுடைய ரேஞ்சு ஓவர் நைட்டில் உச்சத்துக்கு போயிடுது. சம்பளம் கிடுகிடுன்னு ஏறுது, வரிசையாக படங்கள் இருக்குது. தெலுங்கில் வந்து சிரஞ்சீவி, வெங்கடேஷ், நாகார்ஜுனா வெயிட்டிங்கு. மலையாளத்தில் சம்பளம் கம்மி, நாங்கள் போகும்போது தமிழில் அவ்வளோ படம் லைன் அப்பில் இருக்குது. இப்படி ஒரு உச்சத்துக்கு வந்த நடிகை தான் பாலிவுட்டே. இந்த சமயம் எந்த பாலிவுட் வந்து நக்மாவை வந்து வெறுத்து வெளியே தள்ளிச்சோ அதே பாலிவுட்டு தாமால தட்டு வச்சு கூப்பிட்றாங்க வாங்கன்னு. இப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து என்னை நம்பி கொடுத்த இந்த தமிழ் சினிமாவில் என்னுடைய திறமையும் நான் இங்கே தொடர்ச்சி அந்த படத்தை நடிச்சுட்டு தான் நான் அங்கே வருவேன் அப்படின்னா ஒரு உறுதியான ஒரு விஷயமா இருக்கிறாங்க எனக்கு. இப்படி ஒரு உச்சம் தொட்ட ஒரு நடிகை ஒரு சில காலகட்டத்திலேயே வந்து ஃபீல் அவுட் ஆகுறாங்க. அதாவது அவங்க பண்ணது ஒரு குறிப்பிட்ட சில படங்கள்லாம் கூட எல்லா டாப் ஸ்டார்ஸ் கூட நடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிரபுதேவா கூட ஃபஸ்ட் படம் பண்ணி ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் கூட தொடர்ந்து நிறையா இப்படி படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு அவங்களுடைய சினிமா ஜேர்னி அப்படிங்கிற ஒரு 20 வருஷம் கூட இல்லை, அதுக்குள்ளேயே. ஆமாம், அதுவே பெரிய விஷயம் தான் அது. ஆமாம், அதான் ஃபீல் அவுட் ஆகிறதுக்கான காரணம் என்ன சார்? ஒரு கட்டத்தில் வந்து சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கியூட் பண்ணிவிட்டு முழுக்க அரசியல் இதுக்குள்ளே போகிறதுக்கான காரணம்? இல்லை அது நக்மாவை பற்றி உங்களுக்கு ஒரு, ஏன்னா ஒரு நடிகைகள் பற்றி காசிப் வரலன்னா தான் பெரிய விஷயம். தன்னை பற்றி காசிப் வரணும்னு சொல்லி பரப்புகிற நடிகைகள்லாம் இருந்தாங்க. இப்போ இருக்காங்களான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு. அந்த காலகட்டங்களில் இப்போ சோஷியல் மீடியா இருக்குது, அவங்களே இன்ஸ்டாவிலையும் எக்ஸ் வலைதளத்துலையும் பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து பிரிண்ட் மீடியாவுக்கு இதெல்லாம் வரணும்னே வந்து அவங்களுடைய மேனேஜர்ஸ்லாம் வச்சு செய்தலாம். அதுக்கப்புறம் இவங்களது ரியல் காசிப் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. குறிப்பாக வந்து ஒரு நடிகர் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க, மீடியாக்கள் எழுதப்பட்டிருந்தாங்க. அந்த நடிகரும் அதுக்கு முதல்ல ஆரம்பத்தில் சம்மந்தப்பட்ட மீடியா மேலாம் கோவப்பட்டார். வேற யாரும் இல்லை, சரத்குமார் தான். நம்ம நிறைய அது வந்து பொடி வச்சுலாம் பேசணும். ஈசிஆரில் பங்களா வாங்கி கொடுத்துட்டாரு, அங்கே தான் தனி கொடுத்தனம் பண்ணிகிட்ருக்காங்க. நக்மா வந்து ரகசிய திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் போய் இது என்ன ஆகிப்போச்சுன்னா, சரத்குமாருக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுன்னு பார்த்தா நக்மாவுக்கு அப்படியே தொடர்ச்சியாக வந்து அந்த கிரேஸ் குறைய ஆரம்பிச்சு. இது இப்போ நடிகர் மட்டும் இல்லாமல் இந்த விளையாட்டு வீரர்கள் அவங்க கூட நக்மாவுடைய ஒரு சில கோசிப்ஸ், இந்த கிசுகிசுகள்லாம் வந்து. ஏன் கங்குலி தான் 2001 கங்குலி அவருக்கு வந்து ஒரு மனைவி, மக்கள், குழந்தை, அது ஒரு ஃபேமிலியோடு இருக்கார். கங்குலி வாழ்க்கைக்குள் நக்மா போய் உக்காந்துட்டாங்க. ஏறக்குறைய அவங்க வந்து இங்கே சென்னையில் இருந்த தன்னுடைய குடியிருப்பை கொல்கட்டாவுக்கு போய் மாற்றிட்டாங்க.
எப்படி வந்து நீங்கள் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஆடணுமா, மிடில் ஆர்டரில் ஆடணுமா அப்படின்றத வந்து நக்மா தான் முடிவு பண்ணுறாங்க ரேஞ்சில் வந்து கங்குலிக்கும் இவங்களுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அது அண்டர்ஸ்டாண்டிங்காக இதுவா கிசுகிசா ஏதோ ஒன்று. அது ஏறக்குறைய வந்து மேற்கு வங்காளத்தில் விளையாட்டை தாண்டி அரசியல்னு அது பிரதிபலிச்சது வந்து பெரிய அளவு. உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த லைம்லைட்டில் இருக்கிற ஒரு செலிப்ரிட்டி வந்து மக்கள் எதிர்பார்க்குறதுனா நீங்கள் தனி மனிதத்துலேயும் ஒழுக்கமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அது நீங்கள் வந்து திரையில் மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை, தனி மனித ஒழுக்கமும் நீங்களும் வந்து கரெக்டாக ஒரு இதுவாக இருக்கணும், ஒருவனுக்கு ஒருத்தின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றத வந்து பொதுமக்களுடைய ஒரு அடிப்படையான ஒரு இது. அது என்ன ஆகுனா அவங்களுடைய அந்த இமேஜை அந்த கிரேஸை வந்து அப்படியே கீழே இறக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்குலிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நக்மா விட்டு அவர் வந்துட்டார். இதுவும் ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்குச்சு வந்து. சினிமா கேரியரே குவிட் பண்ணியாச்சு, அரசியல் இதுக்குள்ளே போயாச்சு, சினிமாவில் உச்சமும் தொட்டாச்சு. இப்படிலாம் இருக்கும்போது ஸ்டில் இப்போ வரைக்குமே அவங்க வந்து கல்யாணம் பண்ணவே இல்லை. ஸ்டில் அவங்க வந்து சிங்கிளாகவே இருக்காங்க. அந்த முடிவு அவங்க எடுக்க காரணம்? இப்போ வந்து ஒரு பேட்டி ஒன்று ஒரு ஆங்கில நாளிதழில் வந்து தான் ஒரு இது போட்டிருந்தாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லி, எனக்கு 48 வயசு ஆகிடுச்சு, எனக்கு திருமணம் பண்ணிக்கணும்லாம் எண்ணம் கிடையாது, அதற்கான கரெக்டான ஒரு இது அமையலை, அது எல்லாருக்கும் உள்ள ஒரு ஏக்கம் தான் வந்து. அந்த நேரத்தில் அந்த இருந்த பரபரப்பில், அந்த நேரத்தில் ஓடின ஓட்டத்தில், அப்புறம் அப்போ இருந்த ஒரு சம்பாதியத்தில், அப்போ இருந்த ஒரு கிசுகிசில் அதெல்லாம் யோசிக்காமல் இருந்தாலும், ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது அவங்க என்ன தான் பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சரி, கோட்டீஸ்வரியாக இருந்தாலும் சரி, நான் ஒரு நடிகை வந்து அவன் பேர் சொல்லலை, நான் அவளுடைய கடைசி கட்ட காலத்தில் சந்தித்து பேசும்போது அவன் சொன்ன ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா, இப்போ தான் தெரியுது எனக்கு, ஒரு திருமண வாழ்க்கையை தாண்டி எனக்கு ஒரு பையன் குழந்தை இருந்தேன், ஒரு பையனோ மகனோ இருந்திருந்தானா என் பக்கத்தில் வந்து ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுத்துருப்பான், ஒரு காப்பி வச்சு கொடுத்துட்ருப்பான். என்ன தான் வேலைக்காரங்கள் இருந்தாலும் வந்து அவங்க டைமுக்கு தானே வருவாங்க. 24 ஹவர்ஸ் அவங்க பார்த்துக்கிட்டாங்க கூட அவங்க ஒரு கடமைக்காக தான் பார்த்துக்குவாங்க. அவங்க கண்ணில் வந்து அந்த பணம் தான் தெரியும், உண்மையான பாசம்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா அந்த சமயத்தில் யாரோ ஒரு ஒரு வேலைக்காரமாக அவங்க வந்து தான் பார்த்துக்கிறாங்க, ஒரு சலிப்பாக திட்டிருக்காங்க அவங்கள வந்து. ஏன்னா அவ்வளோ படம் பண்ணவர்கள், அவங்கள பேர் சொல்ல, அவ்வளோ படம் பண்ணவர்கள், அவ்வளோ இட்டு கொடுத்தவங்க, அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரி ஒரு மன வருத்தப்பட்டு சொன்ன விஷயம் என்னென்னா, நான் அந்த நேரத்தில் வந்து இருந்ததில் அந்த கல்யாணத்தை நான் வந்து தவிர்த்துட்டேன். ஆனால் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், அந்த திருமணத்தை தாண்டி எனக்கு ஒரு மகன், ஒரு வாரிசு இருந்திருந்தா என்னை பார்த்துருப்பான்ல, திட்டினா கூட சரி, நம்ம அம்மாவுக்கு தானே பண்ணுறோம் அப்படின்னு. இதுதான் எல்லாருக்கும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து உண்டாகுது. அதுதான் நக்மாவுக்கும் தோணுது. அது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். நீங்கள் சொல்லலாம், இவ்வளோ படம் பண்ணியாச்சு, இவ்வளோ இதுவாச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சியில் ஒரு பெரிய பலமாக இருந்தாச்சு. அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்பொழுது கூட சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தில் மறைந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு திராவகம் வீசப்பட்ட ஒரு சம்பவத்தில் இவங்க பேர்லாம் அடிப்பட்டது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த சமயத்தில் புலனாய்வு பத்திரிகைகள்லாம் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் தாண்டிட்ட பிறகு ஒரு 50 வயசுன்ட்டு ஒரு மனிதனுடைய முக்கால்வாசி இதுவும் வந்து கடந்து வந்தாச்சுன்னு பொழுது அந்த பேட்டி எனக்கு ரொம்ப உருக்கமாகவே இருந்தது. என்னதான் பணம் இருந்தாலும் வந்து சில பேருக்கு வந்து எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு நிம்மதின்ற ஒரு விஷயம், அவங்களுக்கான ஒரு ஏக்கம்னு இருக்கும் பாருங்களேன். அதுதான் நீங்கள் அந்த கங்குலி இங்கே இருக்கிற ஒரு நடிகரை தாண்டி போஜ்பூரின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது பீகாரில், அங்கே ஒரு சினிமா இருக்குது. அங்கே 2 ஹீரோக்களுடையும் அவங்கள வந்து பயங்கரமாக கிசு பண்ணி ஏறக்குறைய அந்த போஜ்பூரி அந்த மொழியில் நடிக்கக்கூடாதுன்னு தடையெல்லாம் போட்டாங்க, ரெட்டுலாம் போட்டாங்க. அவங்க வந்து நக்மா நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சினிமாவே வந்து எனக்கு தெரிஞ்சு மனோஜ் திவாரி, ரவி கிஷன்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேரும். ஏன்னா அந்த ஒரு ஹிந்தி மாதிரியே அது ஒரு பீகாரில் பேசுகிற ஒரு மொழி அது வந்து போஜ்பூரி வந்து. அவங்க வந்து நக்மாவுக்கு ரெட் கார்டே போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வெறுத்து போச்சு வந்து. ஏன்னா நம்மளை தான் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க, சும்மா வந்து நம்மளை வந்து திரும்ப இவங்க தான் காரணம். அதுக்கு எல்லா ஃபோக்கஸும் வந்து நடிகை மேலே, பெண் மேலேயும். நம்ம ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால நம்மளை தான் திரும்ப இது பண்ணுறாங்க. கிளாமர் அட்ராக்ஷன் அங்கே தானே உங்களுக்கு வந்து. ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவான நியூஸாக இருந்தாலும் சரி. ஒரு நெகட்டிவான நியூஸ்னால் ஒரு நடிகையை பற்றி சொல்லும்போது தானே ஒரு இதுவாகுது வந்து. நீங்களே உங்கள் வீடியோவில் தம்ப்லைனில் எப்படி வைப்பீங்க நீங்கள் வந்து, ஆமாம் ஃபோட்டோ ஒரு டைட்டில், அதுதான் அப்போ தான் கிளிக் பண்ணி உள்ளே வருவாங்க. இதுதான் காரணம். இது என்ன ஆகிடுது, ஒரு கட்டத்தில் வெறுப்பு உண்டாக்கு. நக்மாவுக்கு அந்த மாதிரியான ஒரு வெறுப்பு வந்தது. அந்த வெறுப்போடைய வெளிப்பாடு தான் அந்த சமீபத்து பேட்டி படிக்கும் பொழுது, எனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசை தான், ஆனால் அது தவறி போச்சு, நான் ஒன்றும் அதை வந்து தவிர்க்கலை அப்படின்ற ஒரு விஷயம் அது.
சினிமா ஒரு கட்டத்தில் quit பண்ணிட்டு அவங்க அரசியல் சூஸ் பண்ணியிருக்காங்க சார். சினிமால கண்டிப்பா அவங்களுக்கான அங்கீகாரம் வந்து தமிழ் சினிமா நல்லாவே குடுத்திருக்கு. அது வந்து பிரபுதேவா கூட முதல் படத்தும், அடுத்த படம் சூப்பர் ஸ்டார் கூட. இந்த மாரி அவங்களுடைய இந்த ரேஞ்ச் நீங்க சொன்ன மாரி மார்க்கெட்டும் பெருசா இருந்திருக்கு. அரசியலும் அதே மாரி நடந்திருக்கா சார்? அவங்களுக்கான அங்கீகாரம் குடுத்தாங்களா அரசியல்ல போனதுக்கப்புறம்? அரசியல் நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வைஜெயந்தி மாலா ஒரு சில பேர் தான், ஜெயபிரதா ஒரு நடிகையாக இருந்து அரசியலுக்குள் போகி அப்புறம் ஹேமமாலினி ஒரு எம்பியா ஒரு மந்திரியா ஆனது ஒரு சில பேர் தானே கண்டி, மீதியெல்லாம் வந்து அந்த அரசியல் கட்சியினுக்காக இந்த கிளாமரையும் இந்த அட்ராக்ஷனையும் பயன்படுத்திக்கிறது, அவ்வளோதான். ரெண்டாவது இல்லைன்னா மக்கள் அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. நான் முதல்ல தவறாக சொல்ல வந்து அப்படி பார்த்துருந்தோம்னா தமிழ்நாட்டுக்கு வந்து சிஎம்மாக மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கிடச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஆளுமை வேறு. இப்போ நக்மாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய மக்கள் செல்வாக்கு என்ன இருந்திருக்கும், என்ன ஸ்பீச் அவங்க கொடுத்துருக்க போகிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து அந்த கட்சிகள் பயன்படுத்திக்கிச்சு, அந்த கட்சி பயன்படுத்திக்கிச்சு, அவ்வளோதான். அதுவும் ஒரு வெறுப்புக்கான காரணமாக தான் இருக்கும். நக்மா அவங்கள பத்தி ரீசெண்டா நிறைய நியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, ஜோதிகா அவங்களுடைய பேர் வந்து உள்ள அடிபட்டுச்சு சார். ஜோதிகாக்கும் நக்மாக்கும் என்ன சார் உறவு? அக்கா வேற என்ன வந்து 2 பேருக்கும் வந்து சகோதரி, அக்கா தங்கச்சி. அதில் என்ன இதுன்னா அது 2 தாய் வேற வேற, ஒரு தகப்பன், 2 அம்மாக்கள். இருந்தாலும் வந்து பாசம் போயிடாது இல்லைங்களா. நான் ஜோதிகா நம்பிக்கை இருந்த புதுசில் நக்மாவுடைய தங்கச்சி தான் வந்து அறிமுகமே கிடைச்சது. ஜோதிகாவுக்கும் எடுத்த உடனே பெரிய ஃபேமஸ்லாம் கிடைக்கல. இப்போ நக்மாவை வச்சு தான் அவங்களுக்கு வந்து நக்மா தான் அவங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டாக இருந்தாங்க. நக்மாவோட தங்கச்சி தான் பேச ஆரம்பித்தாங்க. வந்து முதல்லாம் ஜோதிகாவுக்கு அப்படி ஒன்றும் பெரிய பிரமாதமான படங்கள்லாம் அமையலை, நடிப்புலாம் கூட நிறைய ட்ரோல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இதே போல் தான் அவங்களுக்கு பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் இப்படியா நடிக்க ஆரம்பித்தோன்னா அவங்க ஒரு லைம் லைட்டுக்கு வந்தாச்சு வந்து. அப்புறம் ஜோதிகாவுடைய அக்கா நக்மா அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு. இப்போ அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம்.